வெல்கம்ஸ் டு லியோஸ் மாம். மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg மட்டன் எடுத்துருக்கிறேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்து மேரினேட் பண்ண மட்டனையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வரமிளகாய், மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுடுங்க. பெருங்காயம், கருவேப்பிலை, துருவின தேங்காய் இதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை 1-2 நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனையும் அதில் சேர்த்துடுங்க. அரைச்சி வச்ச விழுதையும் அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடுங்க. மட்டன் நல்லா கொதித்து வரட்டும். மட்டன் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மல்லி இலை சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. மட்டன் கிரேவி தயார்.